கீர்லேயே வந்து 100 டச் பண்ணிட்டோம் நாம. இது 400 சிசியில் விட்டு தள்ளி இருக்காங்க. கீரில் 30 வரைக்கும் போகுது. ஆக்சுவலி இப்போ ஒரு குட்டி ஜம்ப் விட்டுச்சு பாருங்க. ஒரு சில வண்டியிலலாம் நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணால் தான் வந்து இதாகும். தட் மீன்ஸ் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸோ ஹலோ மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS400Z. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த டிஆர்எல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் Z ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அங்கங்கே கொஞ்சம் சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இது ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் ஒன் மந்த் தான் ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம சவுத் சைடில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ தான் வந்து ஸ்டாக் இறங்கியிருக்கு. இறங்கினோடனே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நேராக டேரெக்டாக நமக்கு வந்துருச்சு. நம்ம டேரெக்டாக இப்போ செக் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பார்க்கும்போது NS200ஓட பாடி ஷேப்பு, தட் மீன்ஸ் பேக்கில் இதெல்லாமே பார்க்கும்போது, பேக் அண்டு ஃப்ரண்ட் இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து NS200 மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் உள்ளே வந்து நிறைய விஷயம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் சேஞ்சஸ் இருக்குது. அண்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இது வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்கு. இப்போ இருக்கிற செக்மெண்ட்லேயே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்னால் இது தான் 400cc. ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் லேட் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க 400 செக்மெண்ட்டில் இப்போ உள்ள என்ட்ரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் தென் சுவிட்சஸ் பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக வந்து KTMல இருக்க மாதிரி இங்கே நேவிகேஷன் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைட்டு, இண்டிகேட்டர், ஆரன், அந்த இந்த சைடு கில் ஸ்விட்ச்சு, அசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைட்டு, ஸோ ப்ரொஜெக்டர் லைட்ஸ்க்கான அந்த ஆன் அண்ட் ஆஃப்கான சுவிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக இன்ஜினு அது அண்ட் பேக்கில் சேம் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே LED செட்டப். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வண்டியை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளுக்காகத்தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த நாள் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நோட்டு ஆன். ஓகே, ஆக்சுவலி இப்போ ஜென்ரலாக வந்து நான் டே டைமில் தான் இருக்கேன். எனக்கு வெயில் பேக் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா கிளியராக இருக்குது, விசிபிளாக இருக்குது. ஆக்சுவலாக ஆல்ரெடி பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ரைடிங் மோட்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போய்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் இஸ் ஆக்டிவ். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே நம்ம பிளேட்ஸு. ஸோ ABS ஆனில் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஆன். ஓகே, இப்போ போகலாமா? இது கொஞ்சமாக ட்ரிப்பு லேப் டைம் போடுவோம். ஓகே, ஸோ போமா? எப்படி செமையாக பறகுதில்ல. ஆக்சுவலி செகண்ட் கியரில் தான் இருந்தேன் நான். ஸ்பீட் பிரேக் இருந்ததுனால என்னால் வந்து இது பண்ண முடியல. இப்போ நம்ம எங்கே ட்ரை பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஓ 50 83 செகண்ட் கியர். ஆக்சுவலாக கண்ணு பறகு தண்ணி பறகு எனக்கு. கீர்லேயே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து 100 டச் பண்ணிட்டோம் நாம தேர்ட் கியர்லேயே. வாவ், ஆக்சுவலி கண்ணில் தண்ணி வருதுன்னு சொன்னல, காற்றுனால கிடையாது. ஆக்சுவலாக வந்து வாவ், வாட் ஏ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நீங்கள் நான் 2 பைக் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் நோடும் வந்து இப்போ ஆக்சிலேட் பண்ணும்போது அந்த நோடும் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா சஸ்பென்ஷன். இப்போது ஸோ சஸ்பென்ஷன் இப்போ நான் ஸ்பீட் பிரேக்கரில் விட்டேன் தான். ஸோ எனக்கு விடும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஃப்ளாவாக ஃபீல் ஆகலை. தட் மீன்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. நல்லாவே நைஸாகவே சூப்பராகவே இருக்குது. ஓகே, ஹார்டாகவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு கப்பல்னு சொல்கிறத விட ஒரு ஸ்மூத்தான இதாக தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை.
ஸோ நம்ம ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டே பிரேக் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸில். 400cc ஆக்சுவலி ஜென்ரலாகவே என்எஸ்னாலே சும்மா கிளின்னு கிளிக்கும். இது 400cc விட்டு தள்ளிருக்காங்க. ஸோ சொல்லவா வேணும். ஸோ பவரு, டார்க், ஐ திங்க் 40 நியூட்டன், சார் 40 HP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். வரும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓ ஆக்சுவலி இப்போ ஒரு குட்டி ஜம்ப் விட்டுச்சு பாருங்க. செம 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 செம. ஆக்சுவலி கண்ட்ரோலிங்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ அந்த டேர்னிங்லாம் டேர்ன் கொடுத்தேன் நான். ஸோ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் டேர்ன் பண்ண முடிஞ்சது. என்னால் கான்ஃபிடென்ட்டாக தான் டேர்ன் பண்ணேன் நான். ஸோ லேப் டைம் படி 4 minutes. ஓ மை காட். ஆக்சுவலி பிரேக்கிங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ளாவாக ஃபீல் ஆகுது எனக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கர் கவனிக்கல. அப்போ இன்னொரு இடத்துல எங்கேயா பிரேக் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓ ஓகே. ஓ இதெல்லாம் வந்து பள்ளமாகவே கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் நான் டூரிங்கு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஓட்டிட்டு எனக்கு வந்து மொத்த காற்றுமே ஏன் மேலே அடிக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. சரி, இங்கே ஒரு பிரேக் இருக்குது. ஸோ பிரேக் அப்ளை பண்ணலாமா? ஓ ஓகே, நல்லா தான் இருக்குது. மேபி நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டதுனால ஒரு அந்த மாதிரி இருந்துச்சோன்னு தெரியல எனக்கு. ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலி இருக்கு. ஓகே, கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வந்து பேக் பிரேக் மட்டும் பிடிக்கிற மாதிரி இல்லை, ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வருது நல்லாவே. தட் மீன்ஸ் அங்கே நிப்பாட்டணும்னா அங்கே நிப்பாட்டணும் அப்படின்றது நம்ம ஃப்ரண்ட்டும் சேர்த்து வரும்போது தான். ஏன்னா டியூவல் ஏபிஎஸ் என்னவல் தான். ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்பரான ரூம் இல்லை, அதனால் என்னால் டாப் ஸ்பீட்லாம் டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வண்டி, லாரி. ஸோ ஆக்சுவலி ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே சும்மா அப்படியே நான் லைட்டாக இது கொடுத்தாலே அழகாக வளையுது. ஒரு வாப்ளிங் இல்லை, ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் ஓகே. ஸோ சொன்ன மாதிரி பேக் மட்டும் பத்தாது, ஃப்ரண்ட்டு தேவை. ஆக்ஸலரேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர். ஸோ இதெல்லாமே முடிஞ்சு. அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷனுமே ஓகே தான். ஸோ ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை எனக்கு, அது கொஞ்சம் ஸ்மூத்தான ஃபீலாக தான் இருக்குது. சொன்ன மாதிரி இப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு எனக்கு ஆக்சுவலி அது ஒரு வேர்டு சொல்லுவேன் நான், பட் அந்த வேர்டை நான் மறந்துட்டு கம்ப்ளீட்டாகவே. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட பார்க்கும்போது நல்ல டே லைட்டில் நல்ல விசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இன்ஜினோட ரிலையபிலிட்டி பற்றி பார்க்கலாமா? ஸோ ஆக்சுவலாக வந்து ஸோ 6th கியரில் எவ்வளோ பேஸ் வரைக்கும் போதும் பார்ப்போம். ஆக்சுவலி இது 30 வரல, 30 ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. ஸோ 6th கியருக்கு 50. ஸோ 50ன்றது ஓகே நார்மலானது தான். ஏன்னா நான் பல வண்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் 50ன்றது ஓகே நார்மலானது தான். நார்மல் சொல்கிறதோட ஓகே ஒரு நல்ல பர்ஃபார்மான ஒரு இன்ஜின் தான். ஏன்னா இது வந்து 372cc வித் டாக்ஸ் இன்ஜின் நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் இருந்தாலும் இன்ஜின் சூப்பர் இன்ஜின். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து நான் வந்து நிஞ்சா ZX10R வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதுலேயுமே 6th கியரில்
30 வரைக்கும் போகுது, 30 or 22 வரைக்கும் போகுது. பட் அதோட ப்ரைஸிங் வேறு, அதோட கேட்டகரியே வேறு. பட் இந்த கேட்டகரியில் இந்த லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி நைஸ். நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ரிலையபிலிட்டி. பட் இஃப் இன் கேஸ் நீங்கள் 20ல் போகிறீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் 6th கியரில் 20ல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். இது கூட ஓகே தான். ஸோ 3rd கியரில் 20 ஓகே, ரீசனபிள் தான். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம டிராஃபிக்கில் ஓட்டுறோம் அப்படின்னா, ஸோ டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கான அனைத்து விதமான இதுங்களும் இதில் இருக்குது. அண்ட் தென் ஆக்சுவலி வந்து டிசைனு, ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்த வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து என்னடா வண்டி இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ அண்டு சவுண்டுமே, எக்ஸாஸ்ட் சவுண்டுமே வேறு லெவலு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எங்கே கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எல்லாத்தையும் முந்திட்டு போகிறது அந்த கான்செப்ட்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்மில் தான் வருது. தட் மீன்ஸ் இப்போது வந்து நான் 6th கியரில் லோ ஆர்பிஎம்மில் இருக்கேன். தட் மீன்ஸ் 4000 to 5000 ஆர்பிஎம்குள்ளே இருக்கேன். பட் இப்போ முறுக்குனா அந்த ஒரு பஞ்ச் இல்லை எனக்கு. தட் மீன்ஸ் பஞ்ச் இல்லைன்னா டக்குனு ஒரு முந்திட்டு போகிற மாதிரியான இது இல்லை. பட் அதே வந்து நான் ஒரு வேளை ஹையர் ஆர்பிஎம்மில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ பஞ்ச் இருக்குது. இப்போ பஞ்சுனா ஸோ கிட்டத்தட்ட 6000 ஆர்பிஎம் போகுது. 6000 ஆர்பிஎம்மில் ஒரு பஞ்ச் இருக்குது பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி கியருக்கு ஏற்ற ஆர்பிஎம் வந்து இங்கே வந்து ஒர்க் ஆன் ஆகுது, அது வேலை செய்யுது. பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து 4th கியரில் அழகாக நான் வந்து முந்திட்டு போயிட்டேன். எனக்கு ஆப்போசிட்டில் வண்டி வர தெரியும். ஸோ நான் ஆக்சுவலாக நான் கேல்குலேட் பண்ணி தான் நான் வந்தேன். நான் சும்மா குருட்டாப்பில் வரல, பட் கால்குலேட் பண்ணி தான் வந்தேன். யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் இது ஆல்ரெடி இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு ½ டே மேலே நான் வண்டி ஓட்டி பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது பண்ணுறேன். அதனால் நீங்கள் வாட்டுக்கு சும்மா எடுத்தோமா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் வாட்டுக்கு எடுத்து முறுக்கி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எதாக இருந்தாலும் சேஃப்டி இஸ் மஸ்ட். ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலி அந்தந்த கியர்ஸ்க்கு அந்தந்த ஆர்பிஎம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்தந்த ஆர்பிஎம் அடிக்கும் போது நம்மளால் பர்ஃபெக்டாக வந்து முந்தவோ இல்லை ட்ரைவ் பண்ணவோ, ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கவோ, இல்லை ஒரு நல்ல பிக்கப்போட இது பண்ணவோ பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு கியரிங்கோட மினிமம் பவர் என்னன்னு பார்ப்போமா? ஆக்சுவலாக காட்டுறேன் நான். ஸோ ஃபஸ்ட் கியரில் இருக்கேன். எதுவும் வரல. ஸோ ஃபஸ்ட் கியரோட மட்டும்னா ஸோ 10ல் போகுது. அது செகண்ட் கியரில் விட்டோன்னா 14 போகுது. அதாவது இது ஆக்சுவலி இது ஏதோ டெக்னாலஜி பேச சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இது என்னென்னா, ஈவன் டிராஃபிக்கில் ஸ்லோ மூவிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து கிளச்சும் பிடிக்க தேவையில்லை, ஆக்சிலேட்டரும் கொடுத்து பாட்டு போயிட்டே இருக்கும். அதுமாதிரி தேர்டு ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஐ திங்க் தேர்டு 20. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து இருக்குது. நான் எனக்கு பேர் தான் தெரியல. பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய வண்டியில் இருக்குது. ஸோ அண்ட் தென் ஃபைனல் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கம்ஃபர்ட். ஸோ நம்ம கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து சீட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய கால், ஸோ நான் ஜென்ரலாக நார்மலாக ஒரு பர்சன் எவ்வளோ இருக்கும், ஸோ 5.7 ஆர் 5.6 இந்த ரேஞ்சில் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஈவன் ஷார்ட் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு டைட் சீட்டிங் பொசிஷன் தான் அது. பட் ஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது.
அண்ட் சீட்ஸுமே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரைடர் சீட்டு நல்லா இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார்ஸ் வந்து தட் மீன்ஸ் கிளிப் ஹேண்டில் பார்ஸ் கொடுக்கல. கிளிப்னா அதாவது இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கல. சிங்கிள் ஹேண்டில் பாராக லாங்காக கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படின்னு இருக்கும் போது ஸோ எனக்கு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இன்னொரு ஃபீலு. அண்ட் தென் யூஎஸ்டி ஸ்போக்ஸு. ஸோ இங்கே வந்து ரிட் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நமக்கு 2 ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நான் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. மேபி நம்மளோட ஆர்கே மோட்டார்ஸ் பஜாஜ் ஆர்கே மோட்டார்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க இருக்க டெக்னீஷியன்ஸ் வந்து மேபி அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் பாருங்கள். இன்னொன்று ஆக்சுவலாக நம்ம ஒரு சில வண்டியிலலாம் நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணால் தான் வந்து இதாகும், தட் மீன்ஸ் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ரைடிங் மோட்ஸில் போய்ட்டு இங்கேயே அப்படி டேரெக்டாக சேஞ்ச் பண்ணலாம். ரைடிங் ரோட் மோட் இஸ் ஆக்டிவ். நம்ம த்ராட்டில் மட்டும் கொடுக்குறது நிப்பாட்டிட்டு இப்படி த்ராட்டில் கொடுக்காம இது பண்ணாலே போதும். ஸோ அது வாட்டு ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சுவலாக செமையாக இருக்குது, எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு.